Welcome to Future Vision Study Center Salem, UG Tech Zoology, Unit 11, Microbiology and Immunology பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் நம்ம எதெல்லாம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய இன்விட்ரோ மெத்தட்ஸ், அதோட மெக்கானிசம், அந்த டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட்ஸ் இருக்குது, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, அதே மாதிரி அக்ளுனிட்டேஷன், பெர்சிப்டேஷன், காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன், இதை பற்றிலாம் நம்ம எலாபரேட்டாக இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். And antigen antibody reaction, also known as antigen antibody interaction, is a specific chemical interaction between antibodies produced by B cells and antigen during the immune responses. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லலாம், ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு தனித்துவமான ஒரு வேதியியல் பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இடையில வந்துட்டு இந்த இன்டராக்ஷன்ஸ் நடைபெறுது அப்படின்னா ஆன்டிபாடியானது எங்கெங்க ப்ரொடியூஸ் ஆகுது, பி செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கும் ஆன்டிஜன்ஸ்க்கும் இடையில ஒரு இடைவினை வந்துட்டு ஏற்படுதான். அப்போ எப்போ வந்துட்டு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஏற்படும் அப்படின்னா ஆன்டிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆன உடனே இம்யூன் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி செகண்டரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதில் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் அப்போ இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் ஆனது ஏற்படுகின்றன. அப்போ this reaction is crucial for the body's defense against foreign invaders like பாக்டீரியா அண்ட் வைரஸஸ். அப்போ எதற்காக இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கணும், அதோட ரோல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள என்டர் ஆகி இருக்கக்கூடிய பாக்டீரியா அல்லது வைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இம்யூன் பவர், ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ antibodies produced by the immune system bind to specific antigen, triggering a cascade of events that neutralize or eliminate the pathogen. இப்போ ஆன்டிபாடிஸ் அப்படின்றது ஹியூமன் பாடியோட இம்யூன் சிஸ்டத்துலேருந்து பிளாஸ்மா ஆஃப் த பி செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்சஸ். இது வந்துட்டு ஆன்டிஜனோட ஒரு தனித்துவமான ஒரு பைண்டிங்கில் வந்து தனித்துவமான ஸ்பேஸில் வந்துட்டு பைண்டிங் சைட்டில் வந்துட்டு பைண்ட் ஆகி உள்ள என்டர் ஆகிருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸை வந்துட்டு எலிமினேட் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது. அப்போ இன்விட்ரோ மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன, எப்படி இந்த மெத்தட்ஸ் மூலிமா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ளுனிட்டேஷன். Agglutination is an antigen antibody reaction where the antibody of serum causes the cellular antigens to other to one another to form clumps. அதாவது இதுவும் அக்ளுனிட்டேஷன்ஸ் அப்படின்னா திரிபடைதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ எப்படி பால் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா திரிபடைந்த மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதே சேம் ப்ராசஸ் தான் வந்துட்டு இந்த அக்ளுனிட்டேஷன்ஸ். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே என்டர் ஆகிருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜென்ஸ்கள் எல்லாமே என்ன பண்ணும், திரிபடை கிளம்ஸ் அப்படின்னா கொத்து கொத்தாக வந்துட்டு அங்கங்கே அப்படியே ஆரிஜினேட் ஆகி காணப்படும். அதற்கு பேர் தான் என்னது, அக்ளுனிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். It is the clumping of particular antigen and its antibody. அதாவது ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி கொற்றாக காணப்படுவதற்கு பேர் தான் என்னது, அக்ளுனிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ the antibodies that causes agglutination are called agglutins and the particular antigens aggregated are called agglutinogens. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ எந்த ஆன்டிபாடிஸ் வந்து அக்ளுனிட்டேஷன்ஸில் இன்வால்மெண்ட் ஆகுதோ அதை ஏற்படுத்துதோ அதை அக்ளுனிட்டேஷன் அப்படின்னும், அதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆன்டிஜென்ஸ் என்னன்னு சொல்லுவோம், அக்ளுனிட்டோசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ பர்டிகுலர் ஆன்டிஜென்ஸ் என்னவாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், இல்லைனா டெட்டட் ஆர்பிசியாக இருக்கலாம், பிளேட்லெட்ஸாக இருக்கலாம், லிம்போசைட்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இது எல்லாமே என்னது ஆன்டிஜென்ஸ் தான். அப்போ அக்ளுனிட்டேஷன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இப்போ இதை ஒரு ஆன்டிஜன் வந்துட்டு இதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் வந்துட்டு ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஏன்னா எப்பயுமே இம்யூனோகுளோபுலின் அப்படின்றது ஒரு ஒய் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் என்ன ஆயிடுச்சு, ஒரு ரியாக்ஷன்ஸை ஏற்படுத்தி என்னவாயிடுச்சு, அப்படியே கிளம்ப்ஸாக வந்துட்டு மாறிடுச்சு. அக்ளுனிட்டேஷன்ஸ் வந்துட்டு நடக்குது. இப்போ ஒரு சாலிபிள் ஆன்டிஜன்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, சென்சிடைஸ் த பார்ட்டிகுலேட், அதாவது கரஸ்பாண்ட் ஆன்டிபாடி கூட சேர்ந்து ஒரு கிளம்பிங் ஸ்ட்ரக்சர்ஸை வந்துட்டு ஏற்படுத்துது. இதற்கு பேர் தான் அக்ளுனிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ வென் ரெட் பிளட் செல்ஸ் ஆர் அக்ளுனிட்டேட்டட் டு தி ரியாக்ஷன் இஸ் கால்டு ஹீமோ அக்ளுனிட்டேஷன். அப்போது ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்பிசியில் வந்துட்டு ஏதாவது ஒரு அக்ளுனிட்டேஷன் நடக்குது அப்படின்னா அதற்கு என்ன சொல்லுவோம், ஹீமோ அக்ளுனிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வென் பாக்டீரியல் செல்ஸ் எல்லாமே அக்ளுனிட்டேஷன் ஆச்சு அப்படின்னா அதற்கு பேர் பாக்டீரியல் அக்ளுனிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ இந்த அக்ளுனிட்டேஷன் எப்படி நடக்குது, அப்போ மெக்கானிசம் ஆஃப் த அக்ளுனிட்டேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அக்ளுனிட்டேஷன் இஸ் brought about by linking of antigen and antibodies. ஆமாவா, ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதா என்னது, அக்ளுனிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பாலில் வந்துட்டு ஒரு லெமன் ஜூஸ் ஆட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அது என்னவாகும், அந்த பாலானது திரிபடைஞ்சிருது. அப்போ இங்கே ஆன்டிஜனாக ஒர்க் பண்ணுறது என்ன, ஒரு லெமன் ஜூஸ் தான். அப்போ சப்போஸ் அந்த லெமன் ஜூஸ் பதிலாக ஒரு வாட்டர் ஆட் பண்ணுறோம்னா அது வந்துட்டு அந்த பாலுக்கு ஏற்ற ஒரு நியூட்ரியன்ட் தான். அப்படிங்கும்போது அது வந்துட்டு நேச்சுரலாக வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ as most of the antibodies are bivalent, an antibody can link two adjacent antigens. அதாவது பெரும்பாலான ஆன்டிபாடிஸ்லாம் நம்ம என்னன்னு சொன்னோம், பைவேலண்ட், 2 பைண்டிங் சைட் வந்துட்டு இருக்கும். அதாவது பைவேலண்ட் அப்படின்னா என்னது, இந்த ஆன்டிபாடிஸில் பார்த்தீங்கன்னா பாராட்டோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பைண்டிங் சைட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெனி இது வரும், அதாவது மல்டிவேலண்ட் ஆன்டிபாடிஸாகவும் வந்துட்டு இருக்கலாம். இப்போ ஐஜிஎம் ஆன்டிபாடி இஸ் த மல்டிவேலண்ட், ஏன்னா அது வந்துட்டு பென்டாமர் நேச்சர் உடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால பென்டாமேராக இருக்கிறதுனால ஒரு ஆம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூனோகுளோபின் ஒரு ஸ்டால் 2 ஆம்பில் பார்த்தீங்கன்னா 2 பைண்டிங் சைட்ஸ் இருக்கும். அப்போ பென்டாமியராக இருக்கும்போது 5லேருந்து 10 பைண்டிங் சைட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, மல்டிவேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஹென்ஸ் இட் கேன் லிங்க் மோர் நம்பர் ஆஃப் ஆன்டிஜென்ஸ், அதனால என்ன பண்ண முடியும், பைண்ட் பண்ணிக்க முடியும். Hence, IgM antibody has the capacity to make clumps more effectively with less number of molecules than that of IgG antibody molecule. அப்போ இந்த இம்யூனோகுளோபுலின் காமா செயின் கூட கம்பேர் பண்ணக்குள்ள, ஏன்னா அது வந்துட்டு மோனோமியர் அப்படிங்கும்போது அதில் 2 கம்பைனிங் சைட் தான் இருக்கும். ஆனால் ஐஜிஎம்ன்றது பென்டாமியராக இருக்கிறதுனால அதை விட அதிக பைண்டிங் சைட்ஸ் இருக்குது. அப்போ அதிகமாக எதில் அக்ளுனிட்டேஷன் அடைவதற்கு காரணமாக இருக்கும், ஐஜிஎம் ஆன்டிபாடி தான் வந்துட்டு காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். The univalent antibodies வித் த சிங்கிள் கம்பைனிங் சைட் இருந்துச்சுன்னா அதற்கு பேர் என்னது, யூனிவேலண்ட். யூனி அப்படின்னாவே என்னது, 1 அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். The cannot form clumps or lattice hence agglutination will not occur. அப்போ எந்த ஆன்டிபாடிஸில் வந்துட்டு யூனிவேலண்ட்டாக இருக்கோ அந்த ஆன்டிபாடிஸில் எந்த அக்ளுனிட்டேஷனும் நடக்காது. ஏன்னா பைண்டிங் சைட் வந்துட்டு கம்பல்சரி 2வது வந்துட்டு இருக்கணும். அப்படிங்கும்போது தான் அங்கே வந்துட்டு இந்த அக்ளுனிட்டேஷன் ப்ராசஸ் ஆனது நடைபெறும். ஓகே, அக்ளுனிட்டேஷன் டெஸ்ட். Agglutination test refers to the examination of clump formation when particular antigen and its antibodies are combined. எதற்காக அக்ளுனிட்டேஷன் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளம்ப் ஃபார்மேஷன்ஸ் அப்போ வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி 2ம் கம்பைன் ஆகிருக்கும். அதை வந்துட்டு கண்காணிப்பதற்காக இந்த அக்ளுனிட்டேஷன் டெஸ்ட் ஆனது எடுக்கப்படுகின்றன. அப்போது ஏபிஓ பிளட் குரூப்பிங் அப்படின்னா, இப்போ நமக்கு பிளட் குரூப் எல்லாமே செக் பண்ணுறதுலேயே நீங்கள் வந்துட்டு வாட்ச் பண்ணியிருப்பீங்க ப்ராக்டிகல்ஸில் எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட ஆன்டி சீரம் சேர்த்தும் போது திரிபடைஞ்சிச்சுன்னா அப்போ எதில் வந்துட்டு திரிபடைஞ்சதோ அப்போ ஏவில் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு ஏவும் RH வந்துட்டு திரிபடைஞ்சுன்னா அவங்களுக்கு ஆர் பாசிட்டிவ், சரி ஏ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அந்த வகையிலுமே இந்த அக்ளுனிட்டேஷன் டெஸ்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அது வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபிஓ பிளட் குரூப்பிங் பற்றி பார்க்கலாம்.
The typing of blood for ABO blood groups or RH groups involved in agglutination reactions. ஆமாவா? ஏபிஓ என்ன ஒரு ஹியூமன் பீக்கு என்ன பிளட் குரூப் இருக்கு, அவங்க வந்துட்டு பாசிட்டிவ்லையா நெகட்டிவ்ல இருக்காங்களான்றதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அக்ளினிட்டேஷன் டெஸ்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுது. ஃபார் டைப்பிங் பிளட், a drop of the blood is sample is mixed with a drop of antiserum A and another drop of the blood sample is mixed with antiserum B as on a class slide. ஒன்றும் இல்லைப்பா, போகிறேன் ஏ பிளட் குரூப்பை எடுத்து என்ன பண்ணுறோம், ஆன்டிசீரம் ஏவையே நம்ம என்ன பண்ணுறோம் அதில் மிக்ஸ் பண்ணுறோம். இன்னொரு ஸ்லைடில் வந்துட்டு பி குரூப்பை எடுத்துக்கிட்டு ஆன்டிசீரம் பியை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது அப்போ எதில் திரிபடையுதா இல்லையான்றதை பொறுத்து அந்த ஹியூமன் பீயிங் எந்த பிளட்டில் வராங்க, அவங்களுக்கு என்ன ஆர்ஹெச் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதே நம்மளால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அப்போது இஃப் த பிளட் சாம்பிள் இஸ் கிளம்ப்டு வித் ஆன்டிசீரம் ஏ, த சாம்பிள் பிலாங்ஸ் டு எ குரூப் ஏ. அப்போ நம்ம சொல்லப்பட்ட அந்த இப்போ ஏ பிளட் குரூப் எடுத்து ஆன்டிசீரம் ஏவை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணும் பொழுது அங்கே வந்துட்டு இந்த கிளம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ளினிட்டேஷன் நடைபெற்றுச்சுன்னா அப்போ அந்த பர்சன் வந்துட்டு ஏ குரூப்பை வந்து சார்ந்தவங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சப்போஸ் இஃப் த சாம்பிள் இஸ் கிளம்ப்டு வித் எம்டி சீரம் பீயிங் சாம்பிள் பிலாங்ஸ் டு பி, அப்போ பியில் வந்துட்டு கிளம்பிங் ஃபார்மேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த இது வந்துட்டு என்னது பி குரூப்பை வந்துட்டு அந்த ஹியூமன் பீக்கு இருக்கின்ற ஒரு தீர்வுக்கு நம்ம வந்துட்டு வரலாம். அப்போ இஃப் த சாம்பிள் இஸ் கிளம்ப்டு வித் போத் ஆன்டிசீரம் ஏ அண்ட் ஆன்டிசீரம் பி, த பிளட் சவுண்ட் ஃபுல் பிலாங்ஸ் டு குரூப் ஏபி. அப்போது ஆன்டிசீரம் ஏவிலையும் ஆன்டிசீரம் பி ரெண்டுலேயுமே அக்ளினிட்டேஷன் நடைபெற்றுச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்துட்டு பிளட் குரூப் ஏபியை வந்துட்டு பெற்றிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ஒரு அக்ளினிட்டேஷனுமே நடக்கலை, ஏவிலையும் நடக்கலை பியிலையும் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அப்போ அந்த பர்சன் என்ன அனௌன்ஸ் பண்ணப்படும், குரூப் ஏ டைப் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஏபிஓ பிளட் குரூப் டெஸ்டிங் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு ஸ்லைடு. இப்போ ஏ குரூப்பில் அக்ளினிட்டேஷன் வித் ஆன்டிசீரம் ஏ, பி குரூப்பாக இருந்துச்சுன்னா பி குரூப்பு அக்ளினிட்டேஷன் வித் ஆன்டிசீரம் பி, ஏபி குரூப்பாக இருந்துச்சுன்னா போத் ஆன்டிசீரம் ஏ அண்ட் பி ரெண்டுலேயுமே வந்துட்டு அக்ளினிட்டேஷன்ஸ் வந்துட்டு நடந்திருக்கும். எந்த ஒரு அக்ளினிட்டேஷனுமே நடக்கல அப்படின்னா அது வந்துட்டு ஓ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அக்ளினிட்டேஷன்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எந்தெந்த ஃபீல்டுலலாம் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏபிஓ பிளட் குரூப்பிங் பார்த்தோமா, ஒரு பர்சனுக்கு பிளட் குரூப்பை கண்டுபிடிக்கிறதுல இந்த அக்ளினிட்டேஷன் டெஸ்ட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆர்ஹெச் பிளட் குரூப்பிங், அந்த பர்சன் வந்துட்டு பாசிட்டிவ் பிளட்டா நெகட்டிவ் பிளட்டா அப்படின்றத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த அக்ளினிட்டேஷன் டெஸ்ட் வந்து பயன்படுது. வைரல் டெஸ்ட் ஃபார் டைபாய்டு, இந்த இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்தெந்த டெஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ டைபாய்டு ஃபீவர் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம அந்த டைபாய்டு ஃபீவரையே வந்துட்டு டிட்டர்மினேஷன் பண்ணுறோம். வெல்ஃபெலிக்ஸ் டெஸ்ட் அப்படின்றது டைப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிசீஸ்க்காக இந்த டெஸ்ட் வந்துட்டு பயன்படுத்தப்படுது. கூப்ஸ் டெஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ், அதாவது கூப்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. இப்போ கூப் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த கூப்ஸ் டெஸ்ட் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூசெல்லா அக்ளினேட்டேஷன் டெஸ்ட் வந்துட்டு ப்ரூசெல்லோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ்க்காக டெஸ்ட் பண்ணப்படுது. லெப்டோஸ்பைரா அக்ளினிட்டேஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ்க்காக பயன்படுத்தப்படுது. கோல்டு அக்ளினிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமோனியா, மலேரியா, ட்ரைபனோமயாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ்க்காக எல்லாமே இந்த கோல்டு அக்ளினிட்டேஷன்ஸ் ஆனது பயன்படுகிறது. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஹீமோ அக்ளினிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹாபிட்டேஷன் டெஸ்ட் ஃபார் தி டயக்னோசிஸ் ஆஃப் செர்டன் வைரல் அண்டு parasitic diseases.
ஏதாவது வைரஸ் இல்லைன்னா ஒட்டுண்ணி சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பிளட்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை தெரிந்து கொள்வதற்காக ஹீமோ அக்ளூனேஷன் டெஸ்ட் ஆனது பயன்படுத்தப்படுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்சிப்டேஷன்ஸ் அப்படின்னா புலன் காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு இது எப்படி precipitation refer to an antigen antibody reaction between a soluble antigen and its antibody resulting in the formation of insoluble precipitate. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஜனும் சரி ஆன்டிபாடியும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நேச்சர்ஸ்லையுமே இருக்குது. அது ஒவ்வொரு ஆன்டிஜன் ஆன்டிபாடியும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அந்த வகையில் இப்போ வந்துட்டு ஒரு சால்யூபிள் ஆன்டிஜென்ஸ் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். சால்யூபிள் ஆன்டிஜன் ஆன்டிபாடிக்கு இடையில ஏற்படக்கூடிய ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸை அது சால்யூபிளாக ஆக்காம இன்சால்யூபிள் பெர்சிப்டேட்டாக மாற்றி நமக்கு வந்துட்டு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு தான் இந்த பெர்சிபிட்டேஷன்ஸ் ஆனது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஏன்னா கரைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது, நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ அது கரையாத்தன்மையாக மாற்றி அதோட நேச்சரையே டீநேச்சர் பண்ணி நமக்கு பெர்சிபிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பெர்சிபிட்டேஷன் டெஸ்ட் ஆனது செய்யப்படுகின்றன. த ஆன்டிபாடி காசிங் பெர்சிபிட்டேஷன் இஸ் கால்டு பெர்சிப்டின். அப்போ பெர்சிபிட்டேஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஆன்டிபாடி நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெர்சிப்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த ரியாக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடி வித் பிஎஸ்ஏ அதாவது பொவைன் சீரம் அல்புமின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு சால்யூபிள் ஆன்டிபாடி. அப்போ இது வந்துட்டு இன்சாலியபிளாக ஏற்படுத்தி வரக்கூடிய ஆன்டிஜனை இன்சாலியபிள் பெர்சிப்டேட்டடாக மாற்றி என்ன பண்ணுது நமக்கு பெர்சிப்டேட் பண்ணி கொடுக்குது. இப்போ எப்படி இதோட மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். பெர்சிபிட்டேஷன் இஸ் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். அப்போ பெர்சிபிட்டேஷன் அப்படின்றது எதனால் ஏற்படுது, ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகிறதுனால ஏற்படுது. த ஆன்டிஜன் இஸ் மல்டிவேலன் அண்ட் த ஆன்டிபாடி இஸ் பைவேலன். அப்போ எப்பொழுது ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றாங்க, ஃபார்ம் ஆகும்போது என்னவா இருக்கும், அந்த வரக்கூடிய ஆன்டிஜன் வந்துட்டு மல்டிவேலண்ட்டாகவும் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடி வந்துட்டு பைவேலண்ட்டாகவும் இருக்கும் பொழுது இந்த பெர்சிபிட்டேஷன்ஸ் ஆனது ஏற்படுகின்றன. As each antibody is a bivalent molecule, it can bridge two multivalent antigen molecule. அப்போ ஒவ்வொரு ஆன்டிபாடியுமே வந்துட்டு பைவேலண்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ இந்த மல்டிவேலண்ட் மாலிகுல்ஸை ரெண்டாக வந்துட்டு என்ன பண்ணிக்கும், ஸ்ப்ளிட் பண்ணி பெர்சிபிட்டேட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. The bridging leads to the formation of lattice which forms the precipitate. அப்போ இந்த மாதிரி அதுக்கு இடையில ஒரு பாலம் மாதிரி வந்துட்டு உருவாகிறதுனால அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெர்சிப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றோம். இப்போ மெக்கானிசம் ஆஃப் த பெர்சிப்டேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இதுதான் வந்துட்டு ஆன்டிபாடி ஆன்டிஜன். இப்போ இது என்ன பண்ணிருச்சு, அது கூட பைண்ட் பண்ணி அந்த பைவேலண்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடி மல்டிவேலண்ட் ஆன்டிஜன்ஸை ரிசீவ் பண்ணி ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்தி பெர்சிப்டேஷன்ஸ் ஏற்படுத்தி நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுது, விசிபிள் பண்ணுது அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ வென் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ஆர் optimal concentration, the precipitation is complete and a large lattice is formed. அப்போ ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ஆப்டிமல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா உகர்ந்த செறிவில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ தான் பெர்சிப்டேஷன்ஸ் ஆனது கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ கம்ப்ளீட் ஆன அது வந்துட்டு ஒரு லாட்டிஸ் ஃபார்மேஷன்ஸ் மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்துட்டு தோற்றமளிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பெர்சிப்டின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெர்சிப்டின் டெஸ்ட் இஸ் டெஸ்ட் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனை சோதனை அறியக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக வந்துட்டு இந்த பெர்சிப்டின் டெஸ்ட்டாக இருக்கிறது. அப்போ பெர்சிப்டின் ரியாக்ஷன் கேன் பி கேரிட் அவுட் பை அ கிளாசிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட். இது வந்து என்னது, ஒரு கிளாசிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் வந்துட்டு செய்கிறாங்க. அப்போ a set of 5 or more reactions tubes are arranged in serially and are marked as A, B, C, D, E. அதாவது 5 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம், அதை A, B, C, D, E அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆஃப் ஆன்டிசீரம் இஸ் ஆடட் டு ஈச் டியூப். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிலையான அடர்த்தி கொண்ட ஆன்டிசீரத்தை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ the antigen is added in increasing volume from tube A to E.
அப்போ நம்ம வந்துட்டு ஆன்டிஜனை வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு ஏ டெஸ்ட் டியூப்லையும், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டுலையும் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். Antigen and antibody react to the resulting in precipitation. அப்போ அது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பைண்ட் ஆகி என்னத்தை ஏற்படுத்துது? Precipitations வந்துட்டு ஏற்படுத்துது. The amount of precipitate formed is determined by the proportion of antigen and antibody. அப்போ precipitations அப்படின்றத வந்துட்டு எவ்வளோ உருவாகணும் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அதில் பங்கேற்கக்கூடிய ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் அந்த precipitation அமௌண்ட்டுமே வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் precipitate is formed when the antigen and antibody are optimal proportions. This occurs in the central tube. இப்போ சப்போஸ் வந்துட்டு மேக்ஸிமம்னா அப்புறம் அதிக அளவில் precipitation ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி பார்த்தீங்க அப்படின்னது ஆப்டிமலாக உகந்ததாக இருக்குது அப்படின்ற ஒரு ரிசல்ட்டுக்கு நம்ம வரலாம். when antibody in excess or the antigen in excess, the amount of precipitated form will be less. This occurs in the side tubes. அதாவது ஆன்டிபாடியாக இருக்கட்டும், ஆன்டிஜன் வந்துட்டு எந்த டியூப்ல அதிகமாக இருக்கிறதோ அங்கே precipitation வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஒன்றோடு ஒன்று எதிர் விகிதத்தில் இருக்கும். ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட அமௌண்ட்டும் இந்த precipitation அமௌண்ட்டும் ஒன்றோடு ஒன்று எதிர் விகிதத்தில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னா precipitation வந்து கம்மியாகுது. இப்போ சப்போஸ் ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்டிங் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா precipitation வந்துட்டு அதிகமாகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அப்போ when the amount of precipitate formed in different tubes is plotted on the scrap paper, a curve is obtained. அப்போ அந்த டியூப்ல நம்ம இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த precipitation எல்லாமே ஒரு கிராப் பேப்பர்ல நம்ம பிளாட் பண்றோம் அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி வந்துட்டு என்ன நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த கர்வுக்கு பேர் என்னது? பெர்சிப்டின் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். The curve show a peak where maximum precipitate is formed. This occurs when the proportion of antigen and antibody is optimum. சப்போஸ் அந்த கர்வ் வந்து பீக்காக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி வந்து அங்கே உகந்ததாக சரியாக வந்து இருக்கு அப்படின்ற ஒரு கன்சிடரேஷனுக்கு நம்ம வரலாம். த அமௌண்ட் ஆஃப் precipitate formed on side tube is low and hence the curve descends on the side. அப்போ precipitation வந்துட்டு ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வளைவு கேர்வானது என்ன பண்ணும்? ரொம்பவே வந்துட்டு குறைவாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ precipitin curve shows the 3 zones namely. அப்போ அந்த precipitation அந்த கிராப் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதில் 3 மண்டலங்களாக இந்த precipitin curve வந்துட்டு ஷோ பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோன் ஆஃப் ஆன்டிபாடி எக்ஸஸ். அப்போ சப்போஸ் ஆன்டிபாடி அதில் அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி கர்வ் கிடைக்கும்? செகண்டு ஜோன் ஆஃப் ஈக்குவலன்ஸ். ஆன்டிபாடி அண்ட் ஆன்டிஜன் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி கர்வ் கிடைக்கும்? ஜோன் ஆஃப் ஆன்டிஜன் எக்ஸஸ். சப்போஸ் ஆன்டிஜன் மட்டும் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி கர்வ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஜோன் ஆஃப் ஆன்டிபாடி எக்ஸஸ். இந்த ஜோன் ஆஃப் ஆன்டிபாடி எக்ஸஸ் இப்போ டெஸ்ட் ஏ அண்டு பி டியூப்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் அசெண்டிங் பார்ட் ஆஃப் த கர்வ். அசெண்டிங் அப்படின்னா என்னது? அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஆன்டிபாடி அதிகமாக இருக்கும் பொழுது அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு கீழே இருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? குறைவானதுலேருந்து மேல் நோக்கி வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு கர்வ் அமைப்பு வந்துட்டு இருக்கும். ஹேர் அன்கம்பைன்டு ஆன்டிபாடிஸ் ப்ரெசன்ட். அப்போ இந்த மாதிரி எந்த டியூப்ஸில் வந்துட்டு ஆன்டிபாடி எக்ஸஸாக இருக்கோ அதில் வந்துட்டு பிணைக்கப்படாத ஆன்டிபாடி வந்துட்டு அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. All the available antigenic determinants of antigen are occupied by binding sites of ஆன்டிபாடி. அப்போ அதில் எவ்வளோ ஆன்டிஜென்ஸ் இருக்கோ எல்லாமே அந்த ஆன்டிபாடியோட பைண்டிங் சைட்டில் போயிட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மட்டும்தான் அது. அப்போ எக்ஸஸாக இருக்கும் பொழுது மீதி அன்கம்பைன்டு ஆன்டிபாடியாக தான் அங்கே ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். அப்போ there is no antigenic determinant left out, hence the antigen antibody complex is insoluble. அப்போ அங்கே எந்த ஒரு ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு கரையாத்தன்மையுடையதாக காணப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க.
செகண்டு ஜோன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஜோன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் லைஸ் இன் த பீக் ஆஃப் கர்வ். இப்போ டியூப் சிக்கு நம்ம எடுத்துக்கிறோம், அது வந்துட்டு சமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ப்ரோபோர்ஷன் ஆஃப் த ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி இஸ் ஆப்டிமம். போத்து ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உகந்த அளவில் வந்துட்டு காணப்படுகிறது. Here, all the antigen and antibody are completely precipitated and large lattice which insoluble. அப்போ அதில் இருந்த டியூப்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக பெர்சிபிடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் உருவாயிருக்கக்கூடிய லாட்டிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இன்சாலியபிளாக தெரிஞ்சு நமக்கு பெர்சிபிடேஷனை ஏற்படுத்துகிறது. மூணாவது ஜோன் ஆஃப் ஆன்டிஜன் எக்ஸஸ். சப்போஸ் வந்துட்டு ஆன்டிஜன் அந்த டியூப்ல எக்ஸஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன இது வந்துட்டு ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ ஆன்டிஜன் எக்ஸஸ் டியூப் இப்போ டி அண்ட் இ எடுத்துக்கிறோம். டிசெண்டிங் பார்ட் ஆஃப் த கர்வ், கீழிறங்கு கர்வாக வந்துட்டு காணப்படுகின்றன. அப்போது Here uncombined antigenic determinants are present. Antigenic determinantsனா என்னது? எபிடோப்பு தான் அங்கே வந்துட்டு ஆல்சோ கால்டு என்ன சொல்லுவாங்க? ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட். அப்போ அங்கே பிணைக்கப்படாத எபிடோப்புகளும் வந்துட்டு அந்த டியூப்ல ப்ரெசன்டட் ஆகி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ அனைத்து ஆன்டிபாடிஸுமே வந்துட்டு கம்பைனடாக இருக்கும். இன் ஆன்டிஜன் எக்ஸஸ் the binding between antigen and antibody is weak, hence the antigen antibody complex are soluble because lattice formation is inhibited. அப்போ எப்பொழுது ஒரு டியூப்ல வந்துட்டு ஆன்டிஜன் வந்து அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதே அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடிக்கு உண்டான காம்ப்ளெக்ஸ் ரொம்ப பலவீனமாக இருக்கும். இதனால் ஈஸியாக கரைஞ்சிரும். இதனால் லாட்டிஸ் ஃபார்மேஷன்ஸ் ஆனது என்ன, அதாவது இன்சாலியபிளாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் அப்படியே பெர்சிபிடேட் ஆகும். அப்போ அதுவே வந்துட்டு வீக்காக இருக்கிறதுனால இன்சாலியபிளாக என்ன பண்ணிடும், கரைஞ்சி என்ன ஆகுது, லாட்டிஸ் ஃபார்மேஷன் ஆனது அங்கே தடுக்கப்படுது. அதனால் அங்கே பெர்சிபிடேஷன்ஸ் வந்துட்டு நடக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பெர்சிபிடேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இப்போ பெர்சிபிடேட் வந்துட்டு இருக்குது, ஆன்டிபாடி எக்ஸஸாக இருக்கக்கூடியது, ஜோன் ஆஃப் ஈக்குவலன்ஸாக வந்துட்டு இருக்கக்கூடியது, ஆன்டிஜன் எக்ஸஸாக வந்துட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பெர்சிப்டின் ரியாக்ஷன்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெர்சிப்டின் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு find out the amount of antibody present in the serum of an immunized animal. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பெர்சிப்டின் டெஸ்ட் வந்துட்டு என்னது, இம்யூனைஸ்டு அனிமலில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆன்டிபாடி வந்துட்டு ப்ரெசன்ட் ஆகி இருக்குது சீரத்தில் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த பெர்சிப்டின் டெஸ்ட் வந்து பயன்படுது. VD-RL டெஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். இது வந்துட்டு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் VD-RL டெஸ்ட்டே வந்துட்டு எடுக்கப்படுது. இது எதற்காக இந்த VD-RL டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிபிலிஸ் நோயை கண்டுபிடிப்பதற்காக இந்த VD-RL டெஸ்ட் வந்துட்டு எடுக்கப்படுது. இந்த டெஸ்டஸ் நேம் எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் ஆஃப் லிவர் டியூமர் கேன் பி டிடெக்டட். இந்த பெர்சிப்டின் டெஸ்ட் மூலியமாக லிவரில் கட்டிகளை ஏற்படுத்தக்கூடிய ஆல்ஃபா ஃபியூட்டோ புரோட்டீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த பெர்சிப்டின் ரியாக்ஷன்ஸ் ஆனது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீரம் புரோட்டீன்ஸ் அண்ட் யூரின் புரோட்டீன்ஸ் கேன் பி டிடெக்டட். நம்ம பிளட்ல எவ்வளோ புரதங்கள் இருக்குது, நம்மளோட சிறுநீரில் எவ்வளோ புரதங்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பெர்சிப்டின் டெஸ்ட் ஆனது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹெப்பாடைட்டிஸ் பி ஆன்டிஜன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த பெர்சிப்டின் டெஸ்ட் ஆனது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த பார்ட்டுமே வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. இதை வந்துட்டு நீங்கள் எலாபரேட்டாக பார்த்துக்கலாம். சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டோசோசிஸ் கேன் பி டிடெக்டட் பை பெர்சிப்டின் டெஸ்ட். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணப்படுது, இந்த பெர்சிப்டின் டெஸ்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணப்படும். பெர்சிப்டின் ரியாக்ஷன் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்னிக்ஸ். அதாவது பெர்சிப்டின் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையான கொள்கையை தான் வந்து பெற்றிருக்கிறது. என்னென்ன, சிங்கிள் இம்யூனோ டிஃப்யூசன், டபுள் இம்யூனோ டிஃப்யூசன், ரேடியல் இம்யூனோ டிஃப்யூசன், இம்யூனோ எலக்ட்ரோஃபோரோசிஸ், ராக்கெட் இம்யூனோ டிஃப்யூசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேசிக் பிரின்சிபல்ஸை வச்சு தான் பெர்சிப்டின் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு என்னவாகுது, உருவாகுது. இந்த பார்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதுவும் வந்துட்டு பார்த்துக்கோங்க.
ஓகே, காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். The binding complement to antigen antibody complex is called complement fixation. Antigen antibody complex formation ஆகும் பொழுது இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னாவே அதுக்கு மெயின் காரணமே என்னதான், காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர் தான். இப்போ when the antibodies bind with the pathogen, the antigen antibody complex is formed. ஆமாவா? அப்போ உள்ள என்டர் ஆகக்கூடிய ஆன்டிஜனை ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடி அது போல் போய் பைண்ட் பண்ணிக்குது. அப்போ தான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது ஃபார்ம் ஆகுது. அப்போ the antigen antibody complex activate the complement 1 C1னால தான் என்ன பண்ணப்படுது, இது வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணப்படுகின்றன. இது வந்துட்டு அது கிளாசிக்கல் அண்டு லெக்டின் பாத்வேல மட்டும்தான் இதோட ரோலு. இந்த C1 பைண்ட்ஸ் வித் த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸுகளை போயிட்டு பைண்ட் ஆகி தான் அதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ இதற்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ த பைண்டிங் ஆஃப் C1 டு தி ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் causes a cascade of the complement activation. அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் C1 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு கேஸ்கேடு பேட்டர்னாக, ஒரு தலைக்கவசமாக வந்துட்டு அமைகிறது. ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஆனது ஆக்டிவேட் ஆகி அனதர் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு செய்யும். அதற்கு ஒரு மூலாதாரமாகத்தான் இந்த C1 காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு இருக்கிறது. The byproduct of complement are deposited on the pathogen to form MACS, membrane attack complex. முன்னெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்தோம் இந்த கிளாசிக்கல் பாத்வே, ஆல்டர்னேட்டிவ் பாத்வே, லெக்டின் பாத்வேலாம் நம்ம இதை பற்றி எலாபரேட்டாக பார்த்தோம் இல்லையா. காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷனோட ஒரு எண்டு ப்ராடக்டே என்னதான், MACS தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்போ the MACS make holes on the plasma membrane of the pathogen. ஆமாவா, அந்த பேத்தோஜன்ஸ் மேலே ஒரு ஹோல்ஸை வந்து ஏற்படுத்தி தான் அதில் வந்துட்டு என்ன பண்ணுது, இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் அண்ட் அயன்ஸை இன் அண்ட் அவுட் அக்ராஸ் பண்ணி அதை லைசிஸ் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாருங்க, செல் கண்டென்ட் எல்லாமே ஃப்ளோ அவுட் ஆகி லைசிஸ்க்கு வந்துட்டு வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம். இப்போ காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் அப்படின்றது இந்த மாதிரி தான் வந்துட்டு ஏற்படும். இப்போ காம்ப்ளிமெண்ட் 1 இதுதான் வந்துட்டு என்ன பண்ணுது, ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்டிங்ஸே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. இப்போ சப்போஸ் வந்துட்டு பாக்டீரியாவை லைசிஸ் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் பாக்டீரியோலைசிஸ். ஆர்பிசிஸை வந்துட்டு லைசிஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஹீமோலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, which immunoglobulin isotope is most efficient at agglutination? அக்ளுனிட்டேஷன் அடைவதற்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இம்யூனோகுளோபுலின் எதுன்னு பார்த்தீங்கன்னா IgM அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் வந்துட்டு IgM நாம் வந்து சொல்கிறோம், என்ன ரீசன்? நான் என்ன சொல்லியிருந்தேன், IgM தான் வந்துட்டு பென்டாமியர் நேச்சர் உடையது. அதாவது 5 to 10 ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டை வந்து பெற்றிருக்கும். எப்பயுமே வந்துட்டு ஒரு அக்ளுனிட்டேஷன் திரிபடைதல் நடைபெறுது அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மாலிகுலர் வெயிட் உடையதில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோமியர் 2 பைண்டிங் சைட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். இதில் 5 இருக்கிறதுனால அதிகமாக வந்துட்டு அக்ளுனிட்டேஷன்ஸ் நடைபெறுகிறது. ஓகே, அதுக்கு அடுத்து 2, which test is used to detect incomplete non agglutinating antibodies like RH antibodies? அதாவது திரிபடையாதது அல்லது இன்கம்ப்ளீட்டடாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட்டு நம்ம சொன்னோம், கூப்ஸ் டெஸ்ட்டை தான் நம்ம வந்துட்டு சொன்னோம். வைடல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பாய்டை வந்துட்டு கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்துகிறது. VDRL டெஸ்ட் வந்துட்டு சிபிலிஸை வந்துட்டு டயக்னைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம். வெல்ஃபெலிக்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பஸை வந்துட்டு நம்ம கண்டுபிடிப்பதற்காக இது வந்துட்டு பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ கூப்ஸ் டெஸ்ட் தான் வந்துட்டு கரெக்டு, ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து 3, 3வது கொஸ்டின்ஸு, which test is used to detect leptospirosis? அந்த நேம்லேயே இருக்குது, leptospirosis agglutinations is the correct answer. ப்ரூசெல்லா அக்ளுனிட்டேஷன் வந்துட்டு ப்ரூசெலோசிஸ் அப்படின்ற நோய், கோல்டு அக்ளுனிட்டேஷன்ஸ் மலேரியா, நிமோனியா, ட்ரிப்பனோசோமஸ் அது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு எலைசான்றது எய்ட்ஸோட ஆரம்ப சோதனையாக வந்துட்டு கருதப்படுகிறது. ஓகே, 4th கொஸ்டின், which zone of perceptin curve so small soluble antigen antibody complexes and no visible precipitations? அப்போ ஒரு 3 zones வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஜோன் ஆஃப் ஆன்டிபாடி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு என்னவா இருக்கும், அசெண்டிங்காக வந்துட்டு இருக்கும்.
கர்வ் வந்து அசெண்டிங்காக இருக்கும். எக்ஸஸ் ஆன்டிஜென்ஸ் இருந்துச்சுன்னா தான் சாலியபிளாக மாறி லாட்டிஸ் ஃபார்மேஷன்ஸே இல்லாமல் பெர்சிப்டேஷன்ஸே நடக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜோன் ஆஃப் ஈக்குவலன்ஸாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன சொன்னோம், இதாக ஈக்குவலாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பீக்காக வந்துட்டு இருக்கும் கர்வ் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின். ரேடியல் இம்யூனோடிஃப்யூசன் இஸ் எ டெக்னிக் யூஸ்டு டு. எதற்காக ரேடியல் இம்யூனோடிஃப்யூசன்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க? குவான்டிஃபை ஆன்டிஜன் கான்சன்ட்ரேஷன். நம்ம பிளட்ல வந்துட்டு ஆன்டிஜன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக தான் ரேடியல் இம்யூனோடிஃப்யூசன்ஸ் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அப்போ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய இன்விட்ரோ மெத்தட்ஸான அக்ளுனிட்டேஷன், அதோட அப்ளிகேஷன், அதோட டெஸ்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதே மாதிரி பெர்சிப்டேஷன்ஸ் அதோட டெஸ்டஸ், அதில் உருவாகக்கூடிய ஜோன்ஸு, அப்புறம் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன், இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எலாபரேட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இம்யூனோஃப்ளோரசன்ஸை பற்றியும் தென் எலைசா பற்றி நம்ம வந்துட்டு எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.